தமிழ்நாடு போலீசுக்கு பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் கீழ் முழுமையான பாதுகாப்பு. அரசின் புதிய அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 சட்டத்தின் பிரிவு 218(2) மாநில போலீஸ் படையின் அனைத்து நிலைகளிலும் உள்ள போலீஸ் பணியாளர்களுக்கும் விரிவாக்கம் செய்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் போலீஸ் அதிகாரிகள் கடமையை நிறைவேற்றும் போது நடந்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்படும் எந்தவொரு வழக்கையும் நீதிமன்றம் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதலில் அரசின் முன் அனுமதி சாங்க்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் அவசியம். இந்த பாதுகாப்பு முன்பும் சிஆர்பிசி பிரிவு 197 சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட நிலை வரையிலாக இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து அனைத்து ரேங்களுக்கும் வழங்கப்பட்ட நீட்டிப்பு ஆவணங்கள் தற்போது தடம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிஎன்எஸ்எஸ் பிரிவு 218(2) என்றால் என்ன? பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 218(2) விரிவாக கூறுவது, யூனியன் ஆயுதப்படை ஆர்ம்ட் ஃபோர்சஸ் உறுப்பினர்கள் கடமையை நிறைவேற்றும் போது செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசின் முன் அனுமதி இன்றி நீதிமன்றம் விசாரணை தொடங்க முடியாது. தமிழ்நாடு அரசு இந்த பிரிவை தமக்கு உரிய போலீஸ் படையினருக்கும் பயன்படுத்தும் வகையில் அதிகாரம் பெற்றுள்ளது. அது பிஎன்எஸ்எஸ் பிரிவு 218(3) மூலம் வழங்கப்பட்ட அதிகாரம். அரசின் புதிய அறிவிப்பு டிசம்பர் 3, 2025. முக்கிய அம்சங்கள். பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 218(2) அனைத்து போலீஸ் ரேங்களுக்கும் பொருந்தும். காவலர் முதல் டிஜிபி வரை எல்லாருக்கும் பாதுகாப்பு. பப்ளிக் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் பணியில் ஈடுபடுவோருக்கு பொருந்தும். மைய அரசு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்பதற்கு பதில் மாநில அரசு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அனுமதி என்றும். பிரிவு 218(2) இல் உள்ள சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்பதை ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி மீது வழக்கு தொடர மாநில அரசின் அனுமதி கட்டாயம். இது முந்தைய சிஆர்பிசி 197 பிரிவிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது? சிஆர்பிசி பிரிவு 197 ஆனது அரசு நியமித்த அதிகாரிகளுக்கு டிஎஸ்பி வரை மட்டுமே பாதுகாப்பு அளித்தது. பின்னர் சில நிர்வாக ஆணைகள் மூலம் எல்லா ரேங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவை தற்போது எங்கும் ட்ரேஸ் செய்ய இயலாத நிலை. பிஎன்எஸ்எஸ் மூலம் சட்டபூர்வமான முறையில் அனைத்து ரேங்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எந்த வழக்குகளில் இந்த பாதுகாப்பு பொருந்தும்? பொருந்தும் வழக்குகள் கடமை நிறைவேற்றும் போதே நடந்ததாக குற்றச்சாட்டு, புலனாய்வில் அல்லது கிரவுட் கண்ட்ரோல் போன்ற பொது ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது, அரசின் உத்தரவை செயல்படுத்தும் போது ஏற்படும் செயல்கள். இவை அனைத்திலும் முதலில் அரசு அனுமதி தேவை. தமிழ்நாடு போலீசுக்கு பி